இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், பிறரை குற்றவாளியாக நினைக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம், ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 14 வசனம் 4. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. Who art thou that judgest another man's servant? To his own master he standeth or falleth. He shall be holden up, for God is able to make him stand. Romans chapter 14 verse 4. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, மற்றவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு வேலைக்காரனை குற்றம் சொல்வதற்கு நீ யார்? நீங்க யாரு? இன்னும் சொல்றாரு, அந்த வேலைக்காரன் விழுந்தாலும் சரி எழுந்தாலும் சரி அவனுடைய மாஸ்டர் தான் அவனுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டியவன். தேவன் அவனை எழும்ப வைக்க, நிற்க வைக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு இந்த இடத்திலே குறிப்பிட்டுள்ளார். நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பிறரை குற்றவாளிகளாய் தீர்க்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல, அதாவது ஊழியர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவங்களோட மெயின் டாபிக் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து கிடையாது. மாறாக ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரரை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேச்சு. ஐயோ, இந்த ஊழியக்காரர் இப்படி பண்ணிட்டாரு, அவருடைய சபை என்னாகும், குடும்பம் என்னாகும், அவர் விழுந்தவர் எழும்புவாரா? இன்னும் சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் இதுதான் அவருக்கு பயங்கரமான அடி, இதுல இருந்து எழும்பவே முடியாது அப்படின்னு. இன்னும் சில பேர் சொல்றாங்க அவர் எந்திரிச்சு வரணும் அப்படின்னு. இப்போ எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, அவர் நல்லவர் கெட்டவர், இந்த தப்பு செஞ்சாரு செய்யல, இது கிடையாத விஷயம். மாறாக இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது எங்க சபையில அந்த ஊழியருக்காக, அவர்கள் குடும்பத்திற்காக, சபைக்காக ஜெபித்தோம் அப்படின்னு நிறைய பேர் ஆன்லைன்ல இன்னைக்கு பேசுறதை நம்மளால பார்க்க முடியும். எனக்கு அவங்கள பத்தி ஒரு காரியம் தான் மனசுல வந்தது. நீங்க ஜெபம் பண்ணீங்க சரி, அந்த ஜெபித்ததை ஏன் ஆன்லைனுக்கு கொண்டு வரணும்? அப்போ நீங்களும் அவரை குறை சொல்லுகிற, அவரை குற்றம் சாட்டுகிற, அவருக்கு தீர்ப்பிடுகிற அந்த குரூப்ல ஒரு ஆள் தான். எனக்கு கண்மானவரை நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதுகிறார். அதாவது நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல பேசுறதா இருந்தா, ஒருத்தன் உன்கிட்ட வேலை செய்யல, இன்னொருத்தன்ட்ட வேலை செய்யறான், அவன் என்ன பண்ணா உனக்கு என்ன? உன் சோழிய நீ பாரு. இதத்தான் இந்த இடத்துல தெளிவாக கரெக்டான லாங்குவேஜ்ல அவர் எழுதியிருக்கிறாரு. ஒருவேளை பேசுறதா இருந்தா, லோக்கல் லாங்குவேஜ்ல பேசுறதா இருந்தா இப்படிதான் சொல்லியிருப்பாரு. அவன் விழுந்தாலும் சரி, அவனுடைய பலவீனத்தை தேவன் பலப்படுத்த முடியும். அவனை எழும்ப வைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். இதத்தான் இந்த இடத்துல அவர் குறிப்பிட்டுள்ளார். என கண்மானவர்களே, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உனது ஊழியத்துல அடுத்த ஊழியனை பத்தி குறை பேசாத, அடுத்தவர்களை பத்தி எதுவும் இல்லாதது பொல்லாதது பேசாதன்னு சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு நிறைய பேருடைய ஊழியமே எப்படி மாறிட்டுனா, அடுத்தவங்களை குறை சொல்ற ஊழியமாவே மாறிட்டு. இது தேவனுக்கு விருப்பமான காரியமா? இதுக்கு நம்ம என்ன மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் சரி, அவர் சொல்றாரு, அவனுடைய முதலாளி, அதாவது தேவனுக்கு தெரியும் அந்த ஆள் என்ன பண்றாரு, என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் அப்படின்னு. இதுல கருத்து சொல்றதுக்கு நாம யாரு? இதைத்தான் இந்த இடத்துல இவர் கேட்டிருக்கிறாரு. நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நபரை குறித்து நம்ம குறை சொல்றோம், அவர் செய்யற காரியத்தை குறித்து எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் திங்ஸ் பேசுறேன் அப்படின்னா, அவரை ஊழியத்திற்கு நான் அழைச்சனா, அவருக்கு இந்நாள் வரைக்கும் போஷிக்க, அதாவது அவரை நடத்தினது நானா, அவரது தேவைகளுக்கு நான் கொடுத்தனா, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்ம இது எதுவுமே செய்ய மாட்டோம். மாறாக அவர் ஒரு காரியம் செய்கிறார், மேபி அது ரைட்டா இருக்கலாம், ராங்கா இருக்கலாம், அது ரெண்டாவது. ஒரு காரியம் செய்யறார் அப்படின்னா அதுல 1000 குறை சொல்றதுக்கு ஆளா முந்தி அடிச்சுட்டு ஓடுறோம். என கண்மானவர்களே, நம்மை நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய பார்வையில், என் பார்வையில நான் கரெக்டா இருப்பேன், அதே மாதிரிதான் அவங்கவுங்க பார்வையில அவங்கவுங்க செய்யறது சரி. தேவனுடைய பார்வையில் நான் சரியா இருக்கேனா? என்னுடைய ஊழியம் எப்படி இருக்கிறது? எனக்குள்ளா இருக்கிற காரியங்கள், ஒருவேளை
உலகத்துக்கு நான் என்னை நல்லவனை போல காட்டிக்கொள்ளலாம், பரிசுத்தமானவனை போல வேஷம் தரித்துக் கொள்ளலாம். ஆனால் எனது இருதயத்திற்குள்ளாய் நான் என்னவா இருக்கிறேன், தேவனுக்கு முன்பாக நான் தனியா இருக்கும்போது என்ன மாதிரியான சிந்தனைகள் உடையவனா இருக்கிறேன், நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். என கண்மானவர்களே, நாம் எப்போது பிறரை பார்க்காமல் தேவனுக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தில் நம்மை வைக்கிறோமோ, நம்மை சோதித்து அறிகிறோமோ, ஏதோ கடமைக்காக இல்ல, மற்றவங்க முன்னாடி பிரேயர் பண்ணும் போதுல இல்ல, நான் தனியா இருக்கும்போது தேவனுக்கு முன்பதாக என்னுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நான் சோதித்து பார்த்து என்னை கொஞ்சம் கொஞ்சமா திருத்தும் போதுதான் தேவனோடு கூட இன்னும் சேருகிற அனுபவம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அது இல்லாம நான் பரிசுத்தரா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன், இவன் தப்பு இவன் தப்புன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா தேவன் அவருடைய அளவீடின்படி நம்மை பார்க்கும்போது நாம மேபி நம்ம யாரெல்லாம் இன்னைக்கு தவறுன்னு சொல்றோமோ அவங்களுக்கு பின்னாடி நிற்க வேண்டிய நிலைமை வரலாம். சோ மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய அழைப்பிலே நின்று நாங்கள் ஊழியம் செய்ய ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, நாங்க எல்லாரையும் தகப்பனே அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும் தகப்பனே. யாரையும் குற்றப்படுத்த கூடாது. தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஊழியம் அவங்க செய்யறாங்கன்றத நாங்க முற்றிலுமா எங்க மனசார ஏத்துக்கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.